களும் இன்புற்று வாழ்க. பார்ப்பான் அகத்திலே பால்பசு ஐந்துண்டு மெய்ப்பாரும் இன்றி வெறித்துத் திரிவன. மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலா சொரியுமே. பசு என்பது 5 புலன்களை குறிக்கும். மெய்ப்பாரும் இல்லாமல் என்றால் கட்டுப்படுத்த முடியாமல் என்பது பொருள். மனிதன் புலன்களின் வழியே தான் வாழ்ந்து கொண்டிருப்பதால் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் வரவில்லை. ஐம்புலன்கள் நமது உயிர் சக்தி செலவாகும் வழிமடைகளாக உள்ளன. 5 புலன்களையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் அது எப்பொழுதும் நமக்கு நன்மையே விளைவித்து கொண்டே இருக்கும். புலன்களை அறிவால் தான் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்துவதால் 5 புலன்களும் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால்தான் ஞான இந்திரியங்கள் அறிவு கருவிகள் என்று கூறுகிறார்கள். இடைக்காடர் சித்தர் புலன் இன்பத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, இதனையே மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 ஆட்டை வீறும் சுவை ஒளி ஊறு ஓசையாம் காட்டை எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன் ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே என்று இடைக்காடர் சித்தரும் புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்கிறார். அப்போ புலன்களை எவ்வாறு நாம் கட்டுப்படுத்த முடியும்? 5 புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்துள் நோக்கி அமர சிந்தை அடங்கிடும். சீவனே சிவனாகும். திருச்சிற்றம்பலம்.